கிருஷ்யாம், இப்போ நம்ம சட்ட நுணுக்கங்கள் இதெல்லாம் வழக்கறிஞர்கள் பார்த்து கொள்ளட்டும். இப்போ லட்சுமி அவர்கள் தொட்ட இடம்ன்றது இதற்கு பின்னணியில் இருக்கிற ஒரு அரசியல் விளையாட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள கூட்டணி கணக்கு இதெல்லாம் சொன்னாங்கல்ல, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா கிருஷ்யாம்? பிஜேபிக்கு லாபம்னா திமுகவுக்கு அதை விட ரெட்டிப்பு லாபம் இல்ல. அப்ப திமுக தானே இதுக்கு பின்னணியில இருக்க முடியும். ஆனா அது வாய்ப்பு இல்லையே. அது ஒரு ஸ்டேட் பார்ட்டி தானே. யாருக்கு லாபம்? அண்ணா திமுக பலவீனப்பட்டா யாருக்கு லாபம்? பிஜேபிக்கு தான். ஏன்னா அண்ணா திமுக இடத்தை பிடிக்க முடியும். எனவே எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. திமுகவுக்கு தான் உண்மையான லாபம் அண்ணா திமுக பலவீனப்பட்டா. ஆனால் திமுக பலவீனப்பட்டா அண்ணா திமுகவுக்கு லாபம், அண்ணா திமுக பலவீனப்பட்டா திமுகவுக்கு லாபம். ஆனா ஒரு கட்சி மட்டும் பலவீனப்பட்டா தமிழ்நாட்டுக்கு நஷ்டம். இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இயல்பாக இதுல கேசி பழனிசாமி ரிபல் லீடர், ஒன் ஆஃப் த லிட்டிகண்ட். எல்லா லிட்டிகண்ட்டுக்கும் இதுல காமனான பார்வை இல்லை. அப்போ இது என்ன ஆகும்? யாருக்கு லாபம்? வழக்கறிஞருக்கு தான் லாபம். அக்னீஸ்வரன் ஒத்துக்குவாரு. லட்சக்கணக்கான ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம இலவசமா டிவிகள்ல ஆலோசனை சொல்லிட்டு இருக்கோம். அவங்கதான் லாபம். இப்ப இதற்கு பின்னணியில் பெரிய கணக்குகள் இருக்கணும். இதற்கு முன்பு பாஜக, இப்ப செல்வ பெருந்தகை அவர்கள்லாம் பாஜக சொன்னாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்றீங்க? எனக்கு என்னமோ பாரதிய ஜனதா இருப்பதாக எனக்கு தோணலைங்க. என்ன சிம்பிள் ரீசன்னா, பலம் பொருந்திய அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஆனா எப்போ பாரதிய ஜனதா இல்லையா நேச்சுரலா. ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஷியாம், இந்த கூட்டணிக்கு நிர்பந்தமாகவே திரு இபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கிற நெருக்கடி தான் இத்தகைய காட்சிகள், இப்ப மாறி வரக்கூடிய காட்சிகள்ன்றாங்க. நீங்க ஒத்துக்கிட்டா இதெல்லாம் இருக்கும், இல்லாட்டி சட்ட நெருக்கடி தொடரும்ன்றது தானே லட்சுமி அவர்கள் சொன்ன பார்வையா இருந்தது. சரி, இபிஎஸ் ஒத்துக்காம நிமிர்ந்து நின்னுட்டாருன்னு வைங்க, கம்பா யாரு ஹீரோ? லட்சுமி. அப்ப இந்த கணக்கே தப்பு கணக்கா போயிடுமே. அதுதான் ஷியாம் அவர்கள் இல்ல, அதுதான் இப்ப வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தயாராகவே இல்லை. அதை பாராட்ட வேண்டிய விஷயம். அதிமுக இனிமேல் எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி போகாது அப்படின்னு ஆரம்பத்துல, அதாவது 2021 தேர்தலுக்கு பிறகு எடுத்த முடிவு இன்றைக்கு வரைக்கும் அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதை கட்டாயம் பாராட்டி தான் ஆகணும். பிஜேபியோட கூட்டணி இல்ல. பிஜேபியோட கூட்டணி பலவீனப்படுத்த ஆசைப்படும். பிஜேபி பலவீனம், அதற்கான முயற்சிகள் தான் இதுன்னு நான் சொல்றேன். அதற்கான முயற்சிகள் இது மூலமாக நடக்கிறது. இது நம்ம ஷியாம் சார் சொல்றாங்க, ஒன் ஆஃப் த லிட்டிகண்ட் கேசி பழனிசாமி அவர்கள். இன்னும் நிறைய பெட்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க அது எல்லாமே ஓப்பனா இன்னும் அப்படியே கோர்ட்ல கிடக்கு. எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்ப இதை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது முடிஞ்சு போன விஷயம். இது சிம்பிள் நாங்க ஏற்கனவே கொடுத்தாச்சு, சிம்பிள் ரோ இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆரம்பத்தில இருந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய, அதாவது ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறதுன்னு தான் ஆரம்பத்தில இருந்தே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. எலெக்ஷன் கமிஷன் முடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு திரும்ப இது கோர்ட்டுக்கு வந்திருக்காது. இப்ப ஏன் எடுக்கறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு, கட்டாயம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு லாபம் இருக்கிறதோ இல்லையோ, இதுல திமுகவுக்கு கட்டாயம் லாபம் இருக்கு. இல்ல இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புறேன். செங்கோட்டையன் இஷ்யூ வந்துருச்சு. அவர் செங்கோட்டையன் வெளியில பேசிடுறாரு. ஆனா நேற்றைக்கும் இன்னைக்கும் அவர் வீட்டுல ஸ்டேட் போலீஸ் தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அவர் கேட்கவே இல்லைன்றார். இதுல திமுகவுக்கு லாபம் இருக்கிறது. அண்ணா திமுக பலவீனப்படுவது திமுகவிற்கு லாபம். ஆனா திமுகவால் நீதிமன்றத்தையோ தேர்தல் ஆணையத்துக்கோ டிபேட்ல உட்கார்ந்து நீங்களும் நானும் அரசாங்கத்துல செய்யக்கூடிய தவறுகளையோ, இப்ப டெய்ல் எண்ட் ஆஃப் த கவர்மெண்ட், இப்போ அதாவது 5 வருஷம் அந்த டேர்ம் முடிய போகுது, 50 இயருக்கு போக போற நேரம். இந்த நேரத்துல அரசாங்கம் செய்த தவறுகளையோ, இல்ல இந்த ஐஏஎஸ் டிரான்ஸ்பர்ஸ், இந்த 38 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டதையோ, இல்ல அடுத்து இமீடியட்டா வர போற ஐஏஎஸ் டிரான்ஸ்பரையோ பத்தி நம்ம பேசுறோமா? நம்ம அதிமுக பத்தி பேசிட்டு இருக்கோம், அப்போசிஷன் பார்ட்டியை பத்தி பேசிட்டு இருக்கோம். திமுகவுக்கு எவ்வளவு பெரிய லாபம் இது? கரெக்ட். ஆனா அவங்க என்ன செய்ய முடியும்ன்ற இந்த வழக்கு போட்டதுக்கு அவங்க காரணம் இல்ல, நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததுக்கு காரணம் இல்ல, தேர்தல் ஆணையம் அவங்க கண்ட்ரோல் இல்ல, யாருமே. அதாவது இதுல அவங்க எந்த காரணமும் இல்ல. ஆனா ஏதாவது லாபம் கிடைத்தா அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராகத்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கும். இது அரசியல் தான். திமுகவுக்கு லாபம் தர்ற காரியத்தை பாஜக செய்யாது, கேசிபியும் செய்ய மாட்டார். அத நல்லா புரிஞ்சுக்கணும். கேசிபி இப்போ நான் இன்னொரு ஆங்கிள், இப்ப நீங்க முதல்ல சொன்னது இது எந்த வகையில இபிஎஸ் அவர்களுக்கு நெருக்கடியா மாறும்னு நீங்க சொல்றீங்க? முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள சண்டை இருக்கிறதுனால தானே வெளியில அந்த பிரச்சனை வருகிற பொழுது நம்ம தேர்தல் ஆணையமோ திமுகவோ பாஜகவோ அம்மா காலத்துல பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாரையும் அரவணைச்சு ஒருங்கிணைத்து இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டு இருந்தால் இப்படி ஒரு சிக்கலே வராதில்ல. அதை செய்ய தவறுனது யாரோட தவறு? எடப்பாடி பழனிசாமி அவர்களது தவறு தானே. அந்த தவறை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது,
எடப்பாடி பழனிசாமி அம்மா காலத்துல அவருக்குன்னு வாக்கு உளுந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரெட்டலை சின்னத்துக்கு என்ன வாக்கு இருக்குதோ அதுல சிதறி இருக்குது. அம்மா காலத்துல 40% மேல இருந்தது. கட்சி ஓட்டுங்கிறது 25% 28%. பொதுமக்கள் ஓட்டு ஒரு 10%. புது வாக்காளர்கள் ஒரு 10%. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்குது? கட்சி ஓட்டு 28%, 18% 20க்குள்ள நிக்குது. புது வாக்காளர்கள்ல வரவு இல்ல, நடுநிலையாளர்கள்ல வரவு இல்ல. அப்ப இது மட்டும்தான் அவருக்கு இருக்கு. அப்ப இதை எப்படி பலமா கொண்டு போகணும்? எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து இந்த கட்சியை கொண்டு போகணும். அந்த இடத்துல அவர் இதை தவற விட்டுட்டார். இப்ப அடுத்து என்ன நடக்கும்? ஒன்று, அவர் பொதுச் செயலர் பதவிக்கு ஆபத்து வரும், கட்டாயம் வரும். அவர் இருக்க மாட்டார் 2026 தேர்தல்ல. ஒன்று, அப்படி அவர் அதை உணர்ந்து திருந்தி எல்லோரையும் அரவணைத்தால் இந்த இயக்கம் சரியா வரும். வரலன்னா அவருக்கு ஆபத்து வரும். இப்ப பாயிண்ட் என்னன்னா, ஒன்று, உங்களுக்கு பொதுச் செயலாளர் பதவியில இருக்கணும்னா எல்லாரையும் ஒண்ணு சேருங்க. எல்லாரும் இல்ல நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னா பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து. கட்சியை வலிமைப்படுத்து. இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. அவர் அது அந்த பாயிண்ட்ல ஒன்றுபடுத்துங்கள். இந்த நெருக்கடிக்குள் வந்துருச்சா இப்ப இந்த உயர்நீதிமன்ற உத்தரவு? இப்படி அரசியலா பார்க்கலாமா? அத அரசியலா எப்படியும் பார்க்கலாம் அனுபவத்தின்படி. அக்னீஸ்வரன், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நானே கிளாரிஃபை பண்ணிடுறேன். இத உத்தரவுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு தடை விதிச்சிருக்காங்க, ஸ்டே வெக்கேட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, ஸ்டே ஹஸ் பீன் வெக்கேட்டட். இது எப்படி உத்தரவா மாறும்? ஓகே, அதத்தான் இப்போ அண்ணன் கேசிபி அவர்கள் அனுமானத்தின்படியாக டொனால்டு ட்ரம்ப்பை கூட வீட்டுக்கு அனுப்புவார், அது வேற விஷயம். உத்தரவு இங்கிருந்து போடலாம் புதிய தலைமுறையிலிருந்து. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பும் தேர்தல் ஆணைய வெற்றியையும் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க சாதிக்கழி வழக்குப்படி எல்லா டெஸ்டும் இருக்கிறது, பெரும்பான்மை இருக்கிறது, இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் பக்கம் இருக்கிறது. ஆனாலும் இவங்க 96ல டிஎன் சேஷன் இருந்த போது விதிகளில் ஏதாவது திருத்தம் ஏற்பட்டால் அதற்குள் இவர்கள் விளையாட நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. நான் கேட்பது, இப்ப எப்படி எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நீங்க தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றப்ப இப்ப இன்றைக்கு வந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணிருக்காங்கன்னா இது உங்களுக்கு பின்னடைவே இல்லையா? பிறகு எப்படி ஸ்டே கொடுத்தாங்க? ஆதாரம் இல்லாமல கொடுப்பாங்க, அதிகாரம் இல்லாமல கொடுப்பாங்க. வந்தாச்சு இல்ல, ஸ்டே வெக்கேட் பண்ணியாச்சு, தேர்தல் ஆணையத்து கையில பந்து கொடுக்கலையா? அது எப்போ போட்டது? வழக்கு எப்போ போட்டது? டிசம்பர் மாதம் தான் கொடுத்தாங்க. ஏன்னா வேணும்னுக்கு சார் 10 பார்ட்டியை நீங்க சேர்த்தீங்கன்னா 10 பார்ட்டிக்கும் சம்மன் சர்வ் பண்ணி அது இந்த வழக்கு இது பையன் ஆஜராகி வர்றதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் நீதிமன்றம் அரசியல் கட்சி நடக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இப்போ ஒரு மனுதாரரா இருக்கு. இப்போ புகழேந்தி அவர்களோட நோக்கம் வேறொன்றா இருக்கு. அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சொல்றார், நான் காம்ப்ரமைஸ்க்கு வர மாட்டேன், நான் இல்ல இபிஎஸ் ஓட என்னால் போக முடியாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் புகைப்படத்தை தவிர்த்தாங்கன்னு அவர் ஒரு நிலைப்பாடை வெளிப்படையாக அறிவிக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, இவங்கெல்லாம் ஒரு சொல்றாங்க, இந்த வழக்கெல்லாம் நம்ம விட்டுறலாம், நம்ம ஒன்றுபடலாம், எதுக்காக அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இல்லைன்ற முடிவுல தான் நீங்க இருப்பீங்க, இபிஎஸ் தரப்பு இருக்கும். கரெக்டா சார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் ஒரு மனிதநேய தலைவர் இறந்த போது 2 பேர் தான் அங்க பிளவு, ஜார்ஜே. அவங்க 2 பேரும் புரட்சி தலைவருக்காக விட்டு கொடுத்தார்கள். ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மா இவர்கள் இறந்ததற்கு பிறகு இங்கே 4 தலைவர்கள் வந்து விட்டார்கள். இந்த 4 பேரில் பிடிவாதம், நீயா நானா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா. இப்ப இவங்க அப்படி என்றால் பொதுக்குழு அன்றைக்கு யார் விட்டு கொடுத்தது? ஜானகி அம்மா விட்டு கொடுத்தாங்க. எதற்காக? 27 பேர் வெற்றி பெற்றாங்க. விட்டு கொடுக்கணும்ன்றீங்களா? அதுதான் நீதிமன்றத்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, தேர்தல் ஆணையத்தால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட் கேக்குறேன் அக்னீஸ்வரன். இப்ப இந்த வழக்கு இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் விட்டுறலாம், எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கட்சியை பலப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இல்லங்க, நீக்கினது தான், நாங்க இப்படிதான் இருப்போம்ன்றது 2வது ஆப்ஷன். எது சிறந்த ஆப்ஷன் அதிமுகவுக்குன்னு நினைக்கிறீங்க? காலம் தான் சார் மருந்து. தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்வுகளும் நீதிமன்றத்தின் தீர்வுகளும் மனிதர்களுடைய மனமாச்சரியங்கள் மாற்றங்கள் வந்தாலும் ஏற்பக்கூடியதாக இருக்கும். ஆனா ஒரு விஷயம், தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அப்படி நெருக்கடியை இப்படி இந்த விவகாரத்துல கொடுத்துட முடியாதுன்னு நம்புறீங்க. ஏன்னா நீதிமன்றத்தின் பார்வையில தான் அடுத்த மாசம் 15ஆம் தேதி என்னன்னு தகவல் தெரிஞ்சு போயிடும். 2 பேர் சண்டை போடுறவங்க கோர்ட்ல போய் பெட்டிஷன் வாபஸ் வாங்கினா என்ன ஒரு வக்கீலுக்கு தெரியாது. அது கிரிமினல் கேஸா? நீங்க ஒட்டுமொத்த 10,000 கோடி சொத்து இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு போடுகின்ற பங்கு சண்டை இது. சிவில் கேஸ்ல வித்ரா பண்ண முடியாது. எம்ஜிஆர் அப்படி நினைக்கல, இந்த கட்சி இருக்கணும். சரி, ஒரு இடைவேளை. செங்கோட்டையன் அவர்கள் நான் இப்ப போலீஸ் பாதுகாப்பு கேட்கலங்கறாரு. என்ன அர்த்தம்? அப்ப திமுக எடுத்து ஊது சங்கே முழங்கு என்று திமுக ஒரு பக்கம் ஊதுகிறது, இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தில் ஒருவேளை பாஜக நட்பு பாராட்டி. சார், நான் கேட்கிறது திமுக நான் கேட்காமே காவல் அனுப்பிட்டாங்க பாதுகாப்புக்குன்னு சொல்றீங்க. இருங்க சார்,
ஆனா என்னுடைய உணர்வு காயப்பட்டிருக்கு அப்படின்றதும் திமுக சொன்ன ஏற்பாடா? அது திமுக தான் செஞ்சுதா? அது தலைமை, அது உள்கட்சி, அவங்க பாத்துக்குவாங்க. அப்படி பார்த்தா எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா நல்லதுன்னு கேட்டாரே, காயப்பட்டு போனாரே நீர்வளத்துறை அமைச்சர் அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள், அதுக்கு இடைவேளைக்கு பிறகு பேசலாம், காத்திருங்கள்.